இந்த கோரிக்கை வைக்க வரவங்க எல்லாருமே வந்து நேரடியாக வச்சுக்கலாம். இருந்தாலும் ஏதாச்சும் ப்ராசஸ் இருக்காங்கிறீங்கள ஒரு பதில். இது மாதிரி ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க வீட்லேயே. இதை பாலாலேயோ தண்ணியாலேயோ நம்ம சுத்தப்படுத்திக்கணும். நம்ம செடியில் பிச்சாலும் சரி, கடையில் வாங்கிட்டாலும் சரி, இதை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விளக்காயும் சரி, புது விளக்கம் தான் அது உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விளக்கை சுத்தம் பண்ணிட்டு பழைய எண்ணெய் பழைய திரியெல்லாம் எடுத்து போட்டு சுத்தமாக அலம்பிட்டு புது திரி புது எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை எல்லாம் வல்ல தெய்வத்தை நினச்சி உங்களோட என்ன கோரிக்கையோ, திருமணம் ஆகணுமா ஆண்டவனே திருமணம் ஆகணும், குழந்தை கிடைக்கணுமா சாமி குழந்தை கிடைக்கணும், வேலை கிடைக்கணுமா அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய என்ன குறிக்கோளோ, கடன் பிரச்சனை இருக்கா சாமி, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, வீடு கட்டணும் அப்படிங்கிற உங்களோட குறிக்கோளை நினச்சி வேண்டி இந்த பழத்தை வீட்டிலே வச்சு சாமியை கும்பிட்டு இந்த கனி நேராக எடுத்துகிட்டு இங்கே ஆலயத்துக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு வந்து சாமி தொட்டிலுக்கு போனதுக்கு பின்பு தான் இது வைக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வந்தது நம்ம வச்சிடக்கூடாது. ஏன்னா சாமி முதல்ல குழந்தையாக மாறணும். தொட்டில் வச்சு அன்றைக்கி பூஜையெல்லாம் நடக்கும். அன்றைக்கி நடக்கிற சம்பிரதாயம் எல்லாமே குழந்தைக்காக நடக்கும். சாமி தொட்டில் கொண்டு போய் வச்சு அந்த சாமி பேர் வைக்கிறது, பால் ஊட்டுறது, முதல்ல பசு வந்து சாமி தொட்டில் ஆட்டி